ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 4 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 2 பழுத்த தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1 உருளைக்கிழங்கு எடுத்து பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், 1 கப் அளவு பீன்ஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கைப்பிடி அளவு புதினா மல்லித்தலை எடுத்துருக்கிறேன், சின்ன சைஸ் லெமனு, 2 ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இடித்து வச்சுருக்கிறேன், 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கிறேன். அரிசியை ஃபஸ்ட்டு லைட்டாக வாஷ் பண்ணி அதை வேஸ்ட்டில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வைக்கிற தண்ணியை பிரியாணிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, காலிஃப்ளவரை ஒரு வெந்நீரில் 10 மினிட்ஸ் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அதில் உள்ள பூச்சி வேஸ்டெல்லாம் வெளியே போகும். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி தான் பிரியாணியில் சேர்க்க போகிறோம். அதுக்கு என்ன மசாலாலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா, சில்லி பவுடர் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள், கார்ன்ஃப்ளவர் உங்களுக்கு தேவைன்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க, இது ஆப்ஷனல் தான். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு 40 to 50% வெந்தால் போதுங்க, ரொம்ப கிறிஸ்பியாக வரணும்னு தேவையில்லை. நான் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி, ஏன்னா நம்ம பிரியாணி பண்ணுறப்ப அது இன்னுமே வேகும். ஸோ ஜஸ்ட்டு ஒரு மசாலாலாம் அதில் இறங்குறதுக்காக தான் நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். பிரியாணி செய்யலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நம்ம ஆல்ரெடி பொரிச்சு எடுத்தோம்ல அந்த ஆயிலை இதில் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் பிரியாணி ஃப்ளேவர். அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸ்பைசஸ் போட்டதுக்கப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 4 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கணும். பிரியாணிக்கு டேஸ்ட்டு நம்ம எவ்வளோவுக்கு நல்லா வதக்குறோமோ அதுதாங்க டேஸ்ட்டு. நல்லா பொன்னிறமாக வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ஆட் பண்ணுறனால அந்த ஸ்மெல்லு வேறு லெவலில் இருக்கும். ஸோ அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறமா பீன்ஸு, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கோங்க. பீன்ஸு, உருளைக்கிழங்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு புதினா மல்லித்தலை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கிளறிட்டு மசாலா ஐட்டம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணியை பொறுத்தளவுக்கு நம்ம என்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா, பிரியாணி பவுடர் வேணால் சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ண மாட்டேன். நான் ஆட் பண்ணுறது என்னெல்லாம் ஆட் பண்ணுவேன்னா, சில்லி பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள், இவ்வளவு தாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த மசாலா ஸ்மெல்லெல்லாம் போகணும். வீடியோவில் காமிக்கிறேன்ல இந்த மாதிரி பபிள்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக தண்ணி கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா ஃப்ளேவர்லாம் நல்லா நின்று போகும். போனதுக்கப்புறமா நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல அது கூட இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அதில் காலிஃப்ளவர்லேயும் நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கிறனால நான் இதில் கம்மியாக தான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிப்பேன். ஏன்னா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம காலிஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுறோம்ல, ஃபைனலாக காரம் பார்க்குறப்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா பொறுமையாக கிளறணும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கனால காலிஃப்ளவர் அப்படி பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் நான் இதில் தண்ணி வச்சுருக்கிறேன். ஏன்னா நான் தம் போடுறனால 2 டம்ளர் எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் குக்கரில் பண்ணுறதா இருந்தால் 1 டம்ளர் போதுங்க. 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரிசியும் ஆட் பண்ணிவிட்டேன். அரிசி போட்டதுக்கப்புறம் ரொம்ப கிளறாதீங்க, அரிசி அப்படியே உடஞ்சிரும். கொதி வந்ததும் உப்பு, காரம் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டதுமே லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபைனலாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணோன்னா பிரியாணி ரெடி ஆனதும் ஒரு மாதிரி புளிக்கிறது மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்தால் தான் அந்த புளிப்பு தன்மை போகும். ஸோ நீங்கள் அரிசி ஆட் பண்ண உடனே ஜூஸ் ஆட் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நான் தம் போட்டேங்க. தம் 20 மினிட்ஸ் சிம்மில் வச்சு போட்டுட்டு அகெயின் ஓப்பன் பண்ணி மல்டாவில் நெய் போட்டு ஒரு கிளறி எடுத்துட்டேங்க. சுவையான அருமையான டேஸ்ட்டில் எனக்கு காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் தொட்டுக்கிறதுக்கு என்னெல்லாம் எடுத்திருந்தேன்னா, ஒரு எக்கு, ரைத்தா, கத்திரிக்காய் வறுவல் பண்ணியிருந்தேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ கொடுக்கணுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.